ஓகே, ஸோ இப்போ வந்து இது வந்து யூனிஃபார்ம். இந்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ரிலே யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து LM35ன்னு சொல்லுவாங்க, அந்த சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் GSM யூஸ் பண்ணியிருக்கோம், GPS யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து ரெஸ்பிரேட்டரி சென்சார்னு சொல்லுவாங்க, இந்த சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த அப்புறமேட்டு வந்து ஹார்ட் பீட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் BMP ப்ரெஷர் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்காக இந்த சென்சார்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு சென்சார் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா BMP வந்து நம்ம வந்து சென்ஸ் பண்ணோம். BMPயில் வந்து செட் வேல்யூவை விட அதிகமான வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா GSM யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது மூலயமா நமக்கு வந்து மெசேஜ் வரும், இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, ஹை ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி வரும். அதேமாதிரி ஹார்ட் பீட் சென்ஸ் ஆனாலும் செட் வேல்யூவோட அதிகமாகிடுச்சு அப்படின்னா GSM மூலயமா மெசேஜ் சென்ட் ஆகும். நெக்ஸ்ட் இங்கே பெல்டியர் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பெல்டியர் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த LM35 சென்சார் இருக்கு இல்லையா, இந்த LM35 சென்சாரை வந்து சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து காடு மலை அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஃபுல்லாக குளிராக இருக்கும். அப்போ வந்து இவங்களோட பாடி டெம்பரேச்சர் ரொம்ப செட் வேல்யூவோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, அவங்களோட பாடி டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருந்துச்சு அப்படின்னா பெல்டியர் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஹீட்டாக இருக்கும், அதனால் இந்த பெல்டியர் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் ரெஸ்பிரேட்டரி சென்சார், இப்போ வந்து அவங்களுக்கு ரெஸ்பிரேஷன் வந்து ஒழுங்காக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இது மூலயமா தான் செக் பண்ணுவோம். செட் வேல்யூ வந்து அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செட் வேல்யூ நான் 2 வச்சுருக்கேன், செட் வேல்யூவோட அதிகமாக 3 வந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த ரெஸ்பிரேட்டரி சென்சார் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு வந்து சென்ஸ் பண்ணி GSM மூலயமா எனக்கு வந்து மெசேஜ் கொடுக்கும், இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி வந்து ஹையாக இருக்குது, ஒழுங்காக இல்லை அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் கொடுக்கும். அண்ட் இங்கே GPS யூஸ் பண்ணியிருக்கோம். GPS எதுக்காக இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்களோட லொக்கேஷன் சென்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ GSMல யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, மெசேஜோட லொக்கேஷனும் சேர்ந்து அவங்களுக்கு போகும் SMS மூலயமா, அவ்வளோதான். அண்ட் இங்கே வந்து LCD யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, LCD வந்து இங்கேயும் நமக்கு வந்து இது காமிக்கும், டெம்பரேச்சர் லோ அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அண்ட் டெம்பரேச்சர் லோ அப்படின்ட்டு காமிக்கும். இப்போ எனக்கு டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது, அதனால் டெம்பரேச்சர் லோ அப்படின்ட்டு காமிக்குது. அண்ட் மற்றதெல்லாம் வந்து எனக்கு ரீடிங்ஸ் இங்கே காமிக்கும். நெக்ஸ்ட்டு சோலார் பேனல். இந்த சோலார் பேனல் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுலேருந்து இதுலேருந்து எனர்ஜி ஸ்டோர் பண்ணி அந்த எனர்ஜி மூலயமா இந்த காம்பனன்ட்ஸ் தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் இந்த சோலார் பேனல் யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான்.